ஹலோ நண்பர்களே, 19வது எபிசோடோட ஸ்டார்டிங்ல டூசிக்கோட பேச்சை கேட்டு ஹீரோ அந்த ஒர்க் ஷாப் ஏரியாக்கு வந்திருக்கான். பின்னாடி ஏதோ சத்தம் கேக்குதுன்னு திரும்பி பார்த்தா வந்து நிக்கிறது ஹீரோவோட செல்லுல இருக்கிற ஸ்னேக் ஹெட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரிமினல். அப்ப அவன் ஹீரோவை பார்த்து நீ தேடி வந்தாலும் இங்க இருக்க மாட்டான், அதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட முடிக்க வேண்டிய சில பிசினஸ் இருக்குன்னு ஹீரோவை அட்டாக் பண்ற மாதிரி வரான். அப்ப கரெக்டா ஹீரோவோட செல்லுல இருக்க அந்த ஜூனியர், சார் நீங்க தேடிட்டு இருக்கிறது கிடைச்சிருச்சுன்னு சொல்லி உட்ல எதையோ அவன்கிட்ட கொடுக்கறான் ஸ்னேக் ஹெட் கிட்ட. அவனும் அதை வாங்கிட்டு பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோக்கு என்ன நடக்குதுன்னே புரியல. இப்பதான் டூசிக் நடந்த விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ஜெயில் சூப்பரிண்டென்ட் டூசிக்க கூப்பிட்டு அவன் கையில ஒரு போனை கொடுக்கறாரு. அந்த பக்கம் பேசுறது போலீஸ் கமிஷனர். ஏன்டா எதுக்குடா தேவையில்லாம இருக்கிற பிரச்சனை பெருசாக்கிட்டு போற, இப்ப உன்னால ஹீரோ இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆயிட்டான், நான் சொல்றதை கேளு, கண்டிப்பா உன்னோட தண்டனை குறைக்க நான் ஹெல்ப் பண்றேன், ஃபர்ஸ்ட் இந்த ரீட்ரையல் அப்ளை பண்ணிருக்கிறத கேன்சல் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதனாலதான் டூசிக்கு ஹீரோவை பாக்குறதுக்காக அந்த ஒர்க் ஷாப்புக்கு வரலையாட்டு இருக்கு. ஹீரோவும் அந்த கடுப்புலயே டூசிக்க முறைச்சுக்கிட்டே வந்து அசம்பிளியில் நிக்கிறான். பாவம் நம்ம ஹீரோக்கு இதை நினைச்சு தூக்கவும் கூட வரமாட்டேங்குது. டூசிக்கும் தூங்கல, அவன் தூங்குற மாதிரி நடிச்சுக்கிட்டு தான் இருக்கான். இது ஹீரோக்கும் நல்லாவே தெரியுது. என்ன டூசிக் வாயை திறந்தா இதுக்கு பின்னாடி யார் யார் இருக்காங்கிறது ஹீரோ ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பான். பட் வேற ஏதோ சம்பவம் நடந்திருக்கு, அதனாலதான் இவன் சைலண்டா இருக்கான் அப்படிங்கிறது ஹீரோக்கு புரியுது. அதே டைம்ல நர்ஸ்காரி அங்க இருக்கிற செக்யூரிட்டிஸ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கான். நான் உண்மையாலுமே டாக்டரோட கவுன் போட்டு யாரோ போறத பார்த்தேன், நீங்க சிசிடிவி கரெக்டா செக் பண்ணுங்கன்னு சொன்னா அந்த ஆள் அதை சீரியஸாவே எடுத்துக்க மாட்டேங்கிறான். அட யாராவது புது டாக்டரா இருப்பாங்கம்மா, ரூம் மாதிரி வந்திருப்பாங்க, நீ ஏன் சீரியஸா எடுத்துக்கிற உற்று அப்படின்னு கேஷுவலா பேசிட்டு இருக்கான். கடுப்பான நர்ஸ்காரி அவங்க வந்துட்டு போன உடனே பேஷண்டோட சிச்சுவேஷன் எப்படி இவ்வளவு கிரிட்டிக்கல் ஆகும் அப்படின்னு சொல்லும் போதே செகண்ட் ஹீரோட சோலும் அங்க வந்துருது. எனக்காக சப்போர்ட் பண்ணி ஒருத்தி பேசிட்டு இருக்கா, பதில் சொல்லுங்கடா அப்படின்னு இவனும் கத்துறான். இவன் கத்துறது யாருக்கும் கேட்கல. பட் நர்ஸ்காரி இருந்துட்டு அது வேணா கோஇன்சிடென்டா இருக்கலாம், பட் அவங்க வந்துட்டு போன டைமிங்கோட ஃபுட்டேஜ் எல்லாம் எரேஸ் ஆயிருக்கிறது எப்படி கோஇன்சிடென்டா இருக்குன்னு கேட்கும் போது செகண்ட் ஹீரோவை இம்ப்ரெஸ் ஆயிடுறான். கேளுமா கேளுமா, என்னாலதான் கேட்க முடியல, எனக்காக நீயாவது சப்போர்ட் பண்ணி கேளுமான்னு என்கரேஜ் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அந்த செக்யூரிட்டி இருந்துட்டு சிஸ்டம்ல ஏதோ பக் ஆட் இருக்கு, மொத்த ஃபுட்டேஜ் எரேஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்றான். பட் அங்க இருக்கிற செகண்ட் ஹீரோ, அது எப்படி இத்தனை செக்யூரிட்டி கேமரால என் ரூமுக்கு முன்னாடி இருக்கிற செக்யூரிட்டி கேமரா இருக்கிறது மட்டும் எரேஸ் ஆகும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கான். நர்ஸ்காரி இருந்துட்டு இதை பத்தி நீங்க போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்தே ஆகணும்னு சொன்னோன்னே அந்த செக்யூரிட்டி ஒத்துக்கிறான், நாளைக்கு கண்டிப்பா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கறேன்னு சொல்லிடுறான். இப்பதான் செகண்ட் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நர்ஸ்காரி அங்கிருந்து வெளியே வந்தோன்னே செகண்ட் ஹீரோட சோலும் கூடயே தான் வருது. ஏமா யாரோ ஸ்ட்ரேஞ்சா வந்துட்டு போனாங்கன்னு பாத்தீங்களா, அவன் பிளாக் கலர் ஹெல்மெட் போட்டிருந்தானா அப்படின்னு இவன் கேட்கறான். பட் அவளுக்கு எதுவும் காதுல உழுகல. ஆனா நர்ஸ்காரி இருந்துட்டு 2-3 டைம் இவனுக்கு இந்த மாதிரி நடந்துருச்சு, சோ அடுத்த டைம் இந்த மாதிரி நடந்தா இவனை யார் தான் காப்பாத்துவா அப்படின்னு புலம்பிட்டு போறா. இதை கேட்கும் போதே அவனுக்கு தூக்கி வாரி போடுது. ஏமா இப்பதான் திருப்பியும் என் உடம்புக்குள்ள போக முடியும் நம்பிக்கையோட வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன், அதுக்குள்ள இப்படி குண்டை தூக்கி போட்டு போறீங்களேமா அப்படின்னு இவன் புலம்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் கேங்ஸ்டர் ஜெயில இருக்கிற ஹீரோவை மீட் பண்ணி ஹீரோயினை ஃபாலோ பண்ணதுல நான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். ஆனா ஹீரோ இருந்துட்டு நீ ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க, யார் சொல்லி ஹீரோயினை ஃபாலோ பண்ற அப்படின்னு கேட்கும்போது கேங்ஸ்டர் இருந்துட்டு ஏன்பா நீ தான்ப்பா ஹீரோயினை ஃபாலோ பண்ண சொன்ன, ஏதாவது மப்ல இருந்தியா அப்படின்னு கேட்கறான். இப்பதான் ஹீரோக்கு புரியுது செகண்ட் ஹீரோ உள்ள இருக்கும் போது பண்ண வேலைதான் இதுன்னு. சரி அப்படி என்னடா தெரிஞ்சுக்கிட்டேன்னு கேட்கும்போது டூசிக் அந்த டாட்டூவை நவம்பர் 11ஆம் தேதி தான் போட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். ஆனா ஹீரோவோட பழைய பார்ட்னர் ஜோ இறந்தது நவம்பர் 7ஆம் தேதி. சோ இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 4 நாள் கழிச்சுதான் டூசிக் இந்த டாட்டூவை போட்டிருக்கான் அப்படிங்கிற விஷயம் இவனுக்கு தெரிய வருது. அப்ப கேங்ஸ்டர் இருந்துட்டு டூசிக் இந்த டாட்டூவோட போட்டோவை காட்டி இதே மாதிரி வேணும்னு அடம்பிடிச்சு போட்டிருக்கா அப்படிங்கிற விஷயத்த சொல்றான். இதை கேட்கும் போதே ஹீரோக்கு புரிஞ்சிருது கல்பிரேட் யாருங்கிறது கண்டிப்பா டூசிக்கு தெரியும் அப்படின்னு. இவங்க 2 பேர் பேசிட்டு இருக்கிற விஷயத்த அந்த ஜெயில் சூப்பரிண்டென்ட்டும் சிசிடிவி வழியா வாட்ச் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஜெயில டூசிக்கு ஹீரோவை கேஷுவலா கிராஸ் பண்ணி போகும்போது ஹீரோ இருந்துட்டு என்னடா அந்த ஏஞ்சல் விங்ஸ் மாதிரியே டாட்டூ வேணும்னு ஒரு போட்டோவை காட்டி அடம்பிடிச்சு போட்டியாமா, அப்படின்னா யாரு கல்பிரேட்னு உனக்கு முதல்ல தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றான். பட் டூசிக்கு எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். இங்க நடந்துட்டு இருக்கிற விஷயத்தை ஹீரோட செல்மெட் அந்த ஸ்னேக் ஹெட்டும் நோட் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்ப அந்த ஜூனியர் பையன் வந்து பேச்சு கொடுக்கும்போது ஒன்னு இல்லடா சும்மா தான் நின்று சொல்லி சமாளிச்சுட்டு ஸ்னேக் ஹெட் அங்கிருந்து போயிடுறான். அப்ப கரெக்டா கைதிகள்ல ஒருத்தன் போன் பேசிட்டு இருக்கான், இந்த டைம் எந்த மிஸ்டேக் நடக்காம நான் பாத்துக்கிறேன்னு. இந்த விஷயத்தை பார்த்த ஜெயில் சூப்பரிண்டென்ட் கண்டிப்பா இது அவனாதான் இருக்கணும்னு சொல்லிட்டு யாருக்கோ இதை பத்தி போட்டு கொடுக்கறதுக்காக கால் பண்றாரு. அதே டைம்ல டைரக்டரும் போலீஸ் ஹெட்டும் தான் பேசிட்டு இருக்காங்க ஹீரோவை பத்தி. ஏன்னா ஹீரோ ஜோவோட கேஸை விடுற மாதிரி தெரியல, அதுக்காக கூட உள்ள போயிருக்கலாம் அப்படின்னு ஏத்தி விட்டுட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ப்ராசிக்யூட்டர் ஜே அங்க வந்தனால போலீஸ் ஹெட் அங்க இருந்து கிளம்பிடுறான். டைரக்டர் இருந்துட்டு ஹீரோயின் என்கிட்ட ஒரு ஃபேவர் கேட்டா எல்லாம் ஹீரோவை பத்தி தான் அப்படின்னு சொல்லும் போதே ப்ராசிக்யூட்டர் ஜே இருந்துட்டு ஹீரோயின் எல்லாத்து
மேலே ரொம்ப அக்கறையா தான் இருக்கான், இதை நானே பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் டைரக்டர் செகண்ட் ஹீரோவோட பேரை சொல்லி அவனை உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. ஜேவும் நல்லா யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோவோட கேஸ் ஃபைல்ல இந்த நேம் பார்த்திருக்கேன், வேணா சொல்லுங்க அவனை பத்தி விசாரிச்சு சொல்றேன்னு சொல்லும் போது அவர் வேண்டான்னு சொல்லிடுறாரு. சோ டைரக்டரே செகண்ட் ஹீரோட நேமை மென்ஷன் பண்ணனால ப்ராசிக்யூட்டர் ஜேவோட ஃபோக்கஸ் ஃபுல்லா இப்ப செகண்ட் ஹீரோ மேல திரும்புது, யாரா இருப்பான் இவன் அப்படின்னு. அதுக்கப்புறம் திருட்டு பொண்ணு எப்பவும் போல செகண்ட் ஹீரோ நல்லாவே பாத்துக்கிறா பக்கத்துல இருந்து. அப்ப அவ இருந்துட்டு திடீர்னு ஏன் அவன் என்னை அழகா இருக்கேன்னு சொன்னா, அப்புறம் ஏன் மாத்தி பேசுறா அப்படின்னு புலம்புறா. இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. திருட்டு பொண்ணும் சங்கும் இன்னைக்கு மீட் பண்ணிருக்காங்க. அப்ப அவன் தான் இவன் அழகா இருக்கான்னு மென்ஷன் பண்ணிருக்கான். ஆனா திருட்டு பொண்ணு இருந்துட்டு ஹீரோ ஜெயிலுக்குள்ள போயிருக்கானா அவனும் ஒரு பிக் பாக்கெட்டா, அப்புறம் என்னமா நல்லவனாட்ட எங்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தா அப்படின்னு ஹீரோ பத்தி புலம்பும் போது சங்குக்கு பொறாமை ஆயிருது. இங்க பாருமா, நான் உன்னை கூப்பிட்டு வெளியே வந்திருக்கேன், நீ இன்னொரு ஆளை பத்தி என் முன்னாடி பேசுறது எனக்கு பிடிக்கல, என் மூட நீ ரொம்பவே ஸ்பாயில் பண்ணிட்ட, நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நீ ஒன்னும் அழகா இல்ல அப்படின்னு வேற சொல்லிட்டு போயிருக்கான். அதையே நினைச்சு பார்த்தா கழுவி ஊத்திட்டு இருக்கா சங்க. இந்த ஹேர் ஸ்டைல் வைக்கிறதுக்கு நான் எவ்வளவு செலவு பண்ணிருப்பேன் தெரியுமா, அசால்ட்டா காரி துப்புற மாதிரி பேசிட்டு போயிட்டான், ஒரு மட்டு மரியாதை தெரியாத பையனா இருக்கானே அப்படின்னு திட்டுன்னு திட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோயின் இந்த கேஸ் ஃபைல்ஸை பார்த்துட்டு இருக்கும் போது அவரோட சீனியர் அங்க வந்து நீ பாக்குறத பார்த்தா அடுத்தது கூட பெரிய விஷயத்தை எதிர்பார்க்கலாம் போல இருக்கு அப்படின்னு பெருமையா பேசிட்டு இருக்காரு. அப்ப கொலிக்காரனும் நான் உனக்கு ஹெல்ப் பண்றமான்னு வந்து நிக்கிறான். ஹீரோயின் டூசிக்கோட போட்டோவை காட்டும் போது இவன் அந்த டிடெக்டிவ கொன்னவன் தானே அப்படின்னு சீனியர் கண்டுபிடிச்சிடுறாரு. ஹீரோயின் நீங்க சொல்றது கரெக்ட் தான், ஆனா இவன் உண்மையான கொலகாரம் இல்ல அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு வந்திருக்கு, அதை பத்தி தான் நான் விசாரிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றான். அப்ப கொலிக்காரர் இருந்துட்டு இதை எதுக்குமா ஆன்லைன்ல தேடிட்டு இருக்க, எங்கிட்டே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறான். ஹீரோ சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ண போகும்போது நடந்த ஆக்சிடென்ட்ல ஒருத்தன் ஹாஸ்பிட்டல்ல கோமா ஸ்டேஜ்ல இருக்கான் பத்தியா சாங், அவனும் இந்த டூசிக்கும் ஒரே ஆர்பனேஜ்ல தான் வளர்ந்துருக்கானுங்க அப்படின்னு சொல்றான். அதனால சாங்க பார்க்கலாம் இவன் ஹாஸ்பிட்டல் வரும்போது கரெக்டா அவன் ரூம்ல இருந்து ஒரு லேடி வெளியே போறத ஹீரோயின் பாத்தறா. ஆல்ரெடி நர்ஸ்காரி இந்த விஷயத்த சொல்லியிருப்பான், ஒரு அன்னோன் பர்சன் வந்துட்டு போயிருக்காங்க, அந்த டைம்ல செக்யூரிட்டி ஃபுட்டேஜும் டெலீட் ஆயிருக்கு, அதுதான் இவளுக்கு ஞாபகத்துக்கு வருது. அதனால அந்த ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு போனவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்து கையங்காலுமா பிடிக்கிறா. பார்த்தா திருட்டு பொண்ணு கையில இருந்து ஒரு பர்ஸ் வர கீழே விழுந்துருது. அவளதான் ஹீரோயின் திருடி கத்தி அவளை பிடிக்க ஆரம்பிக்கிறான். அப்ப அனாமத்தான் நின்று இருந்த ஒருத்தன், அம்மா நீங்க ரெண்டு சண்டை போடாதீங்க, என் பர்ஸ் என்கிட்ட பத்திரமா இருக்குன்னு சொல்லிடுறான். ரெண்டு பேத்துக்கும் மொக்கையாயிருது. ஹீரோயின் வேற பப்பி சேமா போச்சுன்னு அங்கிருந்து வந்துடுறா. திருட்டு பொண்ணு இதுதான் சான்ஸ்னு ஓடிடுறா. இதை எல்லாத்தையும் ஒளிஞ்சிருந்து பார்த்த கேங்ஸ்டர் வேற இதெல்லாம் ஒரு பொழப்புன்னு என்னை வேற ஹீரோ பார்க்க வச்சிட்டு இருக்கான், அவன் புலம்பிட்டு இருக்கான். அதே இடத்துல இருக்கிற செகண்ட் ஹீரோ பரவாயில்லையே என்னால இதை பண்ண முடியுதுங்கிற சந்தோஷத்துல இருக்கான். இப்பதான் என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க. உண்மையாலுமே திருட்டு பொண்ணு அங்க நின்றுட்டு இருந்த ஆளோட பர்ஸை தான் அடிச்சிருக்கா. இவங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுட்டு இருந்த கேப்ல செகண்ட் ஹீரோ தான் அந்த பர்ஸை எடுக்க ட்ரை பண்ணிருக்கான். ஃபர்ஸ்ட் அவனால டச் பண்ண முடியலனாலும் ஒரு கட்டத்துல பர்ஸை எடுத்து அந்த ஆளோட கோட் பாக்கெட்ல போட்டது செகண்ட் ஹீரோ தான். எப்படி இவனால டச் பண்ண முடியுதுங்கிறது இவனுக்கும் தெரியல, பாக்குற நம்மளுக்கும் தெரியல. அதுக்கப்புறம் ஹீரோயின் நர்ஸ்காரி கிட்ட செகண்ட் ஹீரோ பத்தி தான் விசாரிக்கிறான். அத பக்கத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிற செகண்ட் ஹீரோக்கு சந்தோஷம் தாங்க முடியல. என் செல்லக்குட்டி என்னை பத்தி தான் விசாரிக்குது, நீ கவலைப்படாத, சீக்கிரம் என் உடம்புக்குள்ள போயிட்டு உன்னை பார்க்க வர அப்படின்னு டைலாக் எல்லாம் விட்டுட்டு இருக்கான். ஹீரோயினும் அங்கிருந்து நடந்து போயிட்டு இருக்கும் போது அவன் மேல ஒரு பாக்ஸ் விழுகிற மாதிரி வருது. செகண்ட் ஹீரோ ஓவர் உணர்ச்சிவசப்பட்டு அவளை தள்ளி விடும் போது அவளும் நகுந்தர்றா. பாக்ஸ் அவன் மேல படல. ஆனா ஹீரோயினுக்கு செம்ம ஆச்சரியமா இருக்கு, யாரோ டச் பண்ணி தள்ள மாதிரி தான் இருந்துச்சு, பின்னாடி ஆளை காணமேங்கிற பதட்டத்துல அவ போயிடுறா. செகண்ட் ஹீரோ வேற ஒரு வழியா இவளை டச் பண்ண முடியுது, இன்னும் கண்ணுக்கு முன்னாடி வந்துட்டோன்னு வச்சுக்கவே, அப்புறம் ஹீரோ நம்ம தான் அப்படின்னு கெத்தா பேசிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த திருட்டு பொண்ணு ஹீரோயினை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஒருவேளை நம்ம இவகிட்ட பர்ஸ் ஆட்டையை போட்டிருப்போமா அப்படின்னு யோசிச்சுட்டு வரான். சரி இதுக்கு மேல யோசிச்சா மூளை டயர்ட் ஆயிரும். சங்கு வேற கோச்சிட்டு போயிட்டான். அவனே கால் பண்ணிட்டு கெத்து காமிச்சிட்டு இருந்தா நம்ம பொழப்பு நாடிடும், நம்மளே உள்ள போய் சமாதானப்படுத்தலாம் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளதான் போயிட்டு இருக்கா. அதே டைம்ல ஸ்டேஷனுக்குள்ள சங்கு ஒரு கிரிமினலை ரொம்ப பயந்து விசாரிச்சுட்டு இருக்கான். ஐயா நீங்க பண்ண தப்ப நீங்களே ஒத்துக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. அப்ப கரெக்டா திருட்டு பொண்ணு வரத பார்த்தோன்னா பையன் காட்டுவாம இருக்க ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏன்டா ஒரு டிடெக்டிவ் பேசிட்டு இருக்க, ஏதோ மாமியார் வீட்டுக்கு விருந்துக்கு வந்த மாதிரி உட்காந்துருக்க, நேரா உட்கார்றா ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவன் அடிக்க போயிடுறான். இத பாக்குற திருட்டு பொண்ணு ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிடுறான். பயவுல ரொம்ப கோவக்காரனாட்டு இருக்கு அப்படின்னு. இதுல பக்கத்துல இருக்கிற டிடெக்டிவ்ஸ் எல்லாம் வேற ஹீரோ தான் பைத்தியம்னு பார்த்தா அவன் டீம்ல சேர்ற அத்தனை பேரும் பைத்தியங்களா இருக்கானுங்க அப்படின்னு இவனை தான் கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் திருட்டு பொண்ணு ஸ்டேஷன்ல இருந்து வெளியே வந்துடுறா. இவளுக்கு வெக்க வேற தாங்க முடியல. பயவுல அமுல் பேபியா இருப்பான்னு பார்த்தா எல்லாத்தையும் செதற விட்டுட்டு இருக்கானே, யார் சாமி இவன் அப்படின்னு ரொம்ப வெக்கப்படுறா. அதே டைம்ல ஹீரோ டூசி கிட்ட ஏன்டா அன்னைக்கு என்ன ஒர்க் ஷாப்புக்கு வர சொல்லிட்டு நீ ஏன்டா வராம போயிட்டேன்னு கேட்கும் போது, அப்படியா நான் வர சொன்னா, சாரிப்பா மறந்துட்டேன், எனக்கு கொஞ்சம் மெமரி ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறான். சரி ஓகே அட்லீஸ்ட் தைரியமா ரீட்ரையலாவது அப்ளை பண்ணிருக்கியே, பார்க்கலாம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்பும் போது டூசிக்கு இருந்துட்டு நான் என் மைண்டை மாத்திட்டேன், ரீட்ரையல் அப்ளை பண்ண போறது இல்லைன்னு சொல்றான். என்னடா காரணம் ஹீரோ கேட்கும் போது அது சீக்ரெட்னு சொல்லிடுறான். பதிலுக்கு டூசிக்கு இருந்துட்டு என் சிஸ்டரோட டெத் ஆனிவர்சரி எப்படி உனக்கு தெரியும் அப்படின்னு கேக்குறான். இப்பதான் ஹீரோ செகண்ட் ஹீரோ அவன்கிட்ட சொன்னதை யோசிச்சு பாக்குறான். டூசிக்கோட சிஸ்டரோட டெத் ஆனிவர்சரி வச்சுதான் ஒரு ட்ராப் செட் பண்ணிருக்கேன், அதுல கண்டிப்பா டூசிக் மாட்டுவான்னு அவன்
சொல்லியிருக்கான். அதைய நினைச்சு பார்த்துட்டு இதுவும் சீக்கிரட் தான்ப்பா, அதெல்லாம் கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு டூசி கிட்ட உனக்கு உயிரை கொடுக்கற அளவுக்கு நண்பர்கள் யாராவது இருக்காங்களான்னு கேட்டா இவன் அந்த மாதிரிலாம் யாரும் கிடையாதுன்னு சொல்லிடுறான். ஆனா என்னோட பழைய பார்ட்னர் ஜோ அப்படிதான்டா, எனக்கு அவன் ஃப்ரெண்டு மட்டும் இல்ல என்னோட ஃபேமிலியும் அவன் தான். சோ கண்டிப்பா என்னோட உயிரே போனாலும் சரி அவனை கொன்னவனை நான் கண்டுபிடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லும் போது டூசிக்கோட ஃபேஸே மாறுது. ஹீரோவும் எப்படிதான் டூசிக் மண்டை கழுவுறதுன்னு யோசிச்சு பார்த்துட்டு இருக்கும் செகண்ட் ஹீரோ அங்க வந்துடுறான். என்னப்பா ஏதாவது தேர்ச்சான்னு கேட்கும் போது ஒண்ணுமே தேரல, டூசிக்கு வேற அவனோட ரீட்ரைல கேன்சல் பண்ணிட்டான்னு சொல்றான். அப்ப யாரு தாண்டா இது பின்னாடி இருக்கா அப்படின்னு செகண்ட் ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு எனக்கு சில பேர்த்து மேல சந்தேகமா இருக்கு அப்படின்னு ஸ்னேக் ஹெட்ட பாக்குறான். இந்த மாதிரி ஹீரோவும் செகண்ட் ஹீரோவும் பேசிட்டு இருக்கிறத டூசிக்கும் பாக்குறான். அவன் கண்ணுக்கு செகண்ட் ஹீரோ தெரியாதனால ஹீரோ தனியா பேசிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. அதுக்கப்புறம் எல்லாரும் குளிக்க போறதுக்காக லைன்ல நின்னுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ இருந்துட்டு செகண்ட் ஹீரோ கிட்ட தம்பி நீ கேட்கறியே தான் இந்த சான்ஸ் கொடுக்குறேன், ஒழுங்கு மரியாதையா டூசிக்க ஒத்துக்குவை, அப்படி இல்லைனாலும் பரவாயில்ல என் பாடி விட்டு வெளியே வந்துடணும் அப்படின்னு வார்னிங் கொடுத்துட்டு தான் குளிக்க போறான். வெளியே வரும்போதே செகண்ட் ஹீரோவா தான் வரான். இப்போ ஹீரோவோட உடம்புக்குள்ள இருக்கிறது செகண்ட் ஹீரோ தான். சோ எல்லாரும் செல்லில் இருக்கும் போது ஹீரோ இருந்துட்டு டூசி கிட்ட ஏன்டா சாங் இருக்கான்ல செகண்ட் ஹீரோ அவனோட ட்ரீமே அதிகமான குற்றவாளிகளை பிடிச்ச நல்ல டிடெக்டிவா கொரியால ஆகணுங்கிறது தான். அதே மாதிரி நீயும் கொரியால மிகப்பெரிய பணக்காரனா ஆகணும் ட்ரீம் வச்சிருந்த அப்படின்னு இவன் சொல்லும் போது ஓ மறுபடியும் செகண்ட் ஹீரோ பத்தி பேச ஆரம்பிக்கிறியாப்பா அப்படின்னு கேக்குறான். அதுல அவனுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சின்ன வயசுல நாங்க பேசினது எப்படா உனக்கு தெரியும் அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் டூசிக்கு இருந்துட்டு உனக்கு தெரியாத நிறைய கதை இருக்கு எனக்கும் செகண்ட் ஹீரோக்கும் நடுவுல, அவனை ஏன் இந்த மர்டர் கேஸ்ல நான் ஃப்ரேம் பண்ணேன்னு தானே யோசிச்சுட்டு இருக்கேன், ஏன்னா அவனால நான் அசிங்கப்பட்டது மட்டும் தான் மிச்சம் அப்படின்னு சொல்றான். ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இப்பதான் நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. டூசிக்கு ஒரு வயசான அம்மாட்ட பர்ஸ் அடிச்சுட்டு வந்திருப்பான். அப்பதான் இவங்க ரெண்டு நடுவில் சண்டை வந்திருக்கும். அதுக்கப்புறம் செகண்ட் ஹீரோ அந்த பர்ஸையும் கொண்டு போய் அந்த அம்மாட்ட கொடுத்துறான். இந்த விஷயம் டூசிக்கு பிடிக்கல. அதனாலதான் இவன் போலீஸுக்கு கால் பண்ணி பிக் பாக்கெட் இந்த இடத்துல அடிச்சிட்டு இருக்காங்கன்னு இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கான். ஆனா இதுல கெட்டது என்னன்னா டூசிக்கும் சேர்ந்து மாட்டிருக்கான். அதை இப்போ டூசிக்கு சொல்லிட்டு இருக்கான். செகண்ட் ஹீரோ என்னமோ அவன் தான் என்னை பிடிச்சு கொடுத்த நினைச்சிட்டு இருக்கான், பட் நான் தான் போலீஸுக்கு கால் பண்ணேன், என்ன எதிர்பாராத விதமா நானும் மாட்டிக்கிட்டேன். ஏன்னா என் கூட இருக்கும்போது எப்பவுமே அவன் தான் ஜெயிச்சிட்டு இருக்கணும்னு நினைக்கிறான். எப்ப பார்த்தாலும் பிலாசபி பேசிட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லிட்டு என்ன உயிர் எடுத்துட்டு கிடந்தான் லூசு பையன், அதனாலதான் நான் அப்படி பண்ணனேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற ஹீரோக்கு ரொம்பவே ஃபீல் ஆகுது. உள்ள இருக்கிற செகண்ட் ஹீரோ தானே அந்த ஃபீல் ஆகதான் செய்யும். டூசிக்கு இருந்துட்டு அந்த சமயத்துல நான் தான் போலீஸுக்கு போன் பண்ணி போட்டு கொடுத்தங்கிற விஷயம் செகண்ட் ஹீரோக்கு தெரிஞ்சா ஷாக்லயே செத்து போயிடும் அப்படின்னு சொல்லும் போது பக்கத்துல இருக்கிற ஹீரோ வந்துட்டு அவனுக்கு எல்லாமே தெரியும், தெரிஞ்சும் உன் மேல அவன் கோவப்படல, உன்னை தனியா விட்டுட்டு வந்துட்டு ஃபீல் தான் பண்ணனா, ஏன்னா எப்பவுமே அவனை ரொம்பவே நம்பனா அப்படின்னு சொல்றான். இதை கேட்கிற டூசிக்கு ரொம்பவே ஃபீல் பண்றான். இப்ப நம்ம டூசிக்கு பக்கத்துல உட்காந்து பேசிட்டு இருக்கிறது செகண்ட் ஹீரோ அப்படிங்கிற மாதிரியே காட்டுறாங்க. அப்ப செகண்ட் ஹீரோ இருந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான் உங்ககிட்ட சொல்ல சொன்னா, இது எல்லாத்தையும் மறந்து உன் லைஃபை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும், அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், ஏன்னா உன்னை அவன் ஃப்ரெண்டா மட்டும் பார்க்கல ஒரு பிரதராவும் பாக்குறான், இந்த விஷயத்த சொல்ல சொன்னா அப்படின்னு ஹீரோ சொல்றான். பாவம் இதுக்கு மேல டூசிக்கு என்ன பேசுவான், மொத்தமா டெட் சைலண்ட் ஆயிடுறான். அதுக்கப்புறம் டூசிக்கு ஹீரோவையே தான் பார்த்துட்டு இருக்கான். இப்ப இருக்கிறது செகண்ட் ஹீரோ தானே, அதனால எல்லா கைதி கூடயும் ரொம்ப கேஷுவலா பேசி ஃபன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கரெக்டா ஹீரோவோட ஷெல்ஃப்ல ஒரு நோட்ஸ் எழுதி வச்சிருக்கு. அதுல யார்டுக்கு வந்து சேரு, உனக்கு தேவையான விஷயத்த நான் சொல்றேன் அப்படின்னு டூசிக்கு தான் எழுதி வச்சிருக்கான். இதை பார்த்தோன்னு செம சந்தோஷம் நம்ம ஆளுக்கு. டூசிக்கும் யார் கண்ணுக்கு படாம ஒர்க் ஷாப்புக்கு தான் வந்துட்டு இருக்கான். ஆனா டூசிக்காக ஹீரோ யார்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். இவனும் ஒர்க் ஷாப்புக்குள்ள வந்தா இவனுக்காக யாரோ ஆல்ரெடி அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல ஹீரோக்கு முன்னாடி ஸ்னேக் ஹெட் வந்து ஏதோ பொம்மையை கொடுக்கறன்னு பயன்படுத்தி விட்டுறான். ஹீரோக்கே ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருது. டே இந்த நோட்ஸ் நீ எழுதி வச்சியா இல்ல டூசிக்கு எழுதி வச்சானு கேட்கும்போது நான் எழுதலப்பா, ஆனா டூசிக்கு ஒர்க் ஷாப் சைடு போயிட்டு இருந்ததை பார்த்தேன்னு சொன்னோன்னே ஹீரோ தலைவரிக்க ஓடி வரான். ஒர்க் ஷாப்புக்கு வந்து பார்த்தா டூசிக்கு ஒரு பில்லர்ல சாஞ்சு உட்காந்துட்டு இருக்கான், பட் உயிரோட தான் இருக்கான். இப்பதான் ஹீரோக்கு நிம்மதியா இருக்கு. ஏன்டா என்னைய யார்டுக்கு வர சொல்லிட்டு நீ ஒர்க் ஷாப்ல என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது ஒரு துண்டு சீட்டை தூக்கி போடுறான். அதுல ஒர்க் ஷாப்புக்கு வா உனக்கு தேவையான விஷயம் இருக்குன்னு எழுதி இருக்கு. சோ இப்பதான் ஹீரோக்கு புரியுது இது ஒரு ட்ராப் அப்படின்னு. டூசிக்கு இருந்துட்டு அவங்க உன்னை கொலை பண்ணதான் ட்ரை பண்ணாங்க, பட் நான் முந்திக்கிட்டேன் அப்படின்னு சொல்றான். சோ ஹீரோக்கு பதிலா தான் டூசிக்கு ஒர்க் ஷாப்புக்கு வந்திருக்கான். இவன் இதை பேசிட்டு இருக்கும் போது தான் டூசிக்கோட அல்லையில பெரிய கண்ணாடியை ஏத்தி இருக்கானுங்கன்னு தெரிய வருது. பயபுல உயிருக்கு வேற போராடிட்டு இருக்கான். இவனோட பிளட்ட டச் பண்ண உடனே ஹீரோட பாடியில இருந்து செகண்ட் ஹீரோ வெளியே வந்துடுறான். டூசிக்கு இந்த கண்டிஷன்ல பாக்குற செகண்ட் ஹீரோ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப ஹீரோ இருந்துட்டு யாரு தாண்டா அந்த ஹெல்மெட் மேன் சொல்லி தொலைடா அப்படின்னு கேட்கும் போது டூசிக்கு இருந்துட்டு ஹெல்மெட் மேனுக்கு பின்னாடி நிறைய பவர்ஃபுல்லான ஆளுங்க இருக்காங்க, நான் இந்த பழியை ஏத்துக்கிட்டதே ஒரு நாள் நான் உண்மையான ஹெல்மெட் மேனா மாறணும் அப்படின்னு தான். கடைசி வரைக்கும் அது நடக்காதுன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப நடக்கிறதுக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடி, அவங்க பின்னாடி இருக்கிறவங்களை நீ கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து இப்ப ரீசன்ட் டைம்ஸ்ல நீ பண்றது பேசுறதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என் ஃப்ரெண்டோட ஞாபகம் தான் வருதுன்னு செகண்ட் ஹீரோட பேரை சொல்றான். இதை கேட்கிற செகண்ட் ஹீரோ ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறான். டே உனக்கு ஒன்னும் ஆகாதுன்னா உன்னை நாங்க காப்பாத்திடுவோம் சொல்லிட்டு இருக்கும் போதே பயபுல பேச்சு மூச்சு இல்லாம ஆயிடுறான்.
பண்ணிடுறான். அப்பதான் ஹீரோக்கு ஏதோ ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகி அங்கிருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சமயத்துல செகண்ட் ஹீரோ டூசிக்க பார்த்து கண்ணை மூடிடு அப்படின்னு கத்துன்னு கத்தி கதறிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ ஓடிக்கிட்டே யோசிக்கும் போது தான் ஃபர்ஸ்ட் இவன் ஜெயிலுக்கு வரும்போது இவன் செல்லுல இருக்க அந்த ஜூனியர் பையன் தான் இதுக்கு முன்னாடி டூசிக்க கொலை பண்றதுக்காக ஒரு அட்டெம்ப்ட் பண்ணாங்க. பட் அவங்க எய்ம் பண்ணது கழுத்துல, உளுந்தது ஷோல்டர்லன்னு சொல்லியிருப்பான். நம்ம ஹீரோ உண்மையான ஹெல்மெட் மேனை தேடுறதே அந்த ஏஞ்சல் டேட்டூ வச்சுதான். அப்புறம் எப்படி கழுத்துல தான் அவங்க எய்ம் பண்ணாங்கிறது இந்த இருட்டுல அவனுக்கு தெரிஞ்சிருக்குங்கிற ஒரு சந்தேகம் ஹீரோக்கு வருது. அது மட்டும் இல்லாம செகண்ட் டைம் சோப்புல கத்திய வச்சு டூசிக்கு மேல அட்டெம்ப்ட் நடந்தப்ப கூட இவன் தான் என்னோட சோப்பு தீந்து போச்சு, உங்க சோப்பு கொடுங்கன்னு கூட இருக்க கைதியை கூட வாக்குவாதம் பண்ணிருப்பான். ஏன்னா அப்பதான் அந்த அட்டெம்ப்ட் ஃபெயிலியர் ஆனாலும் இவன் மேல சந்தேகம் வந்திருக்காது. அப்படின்னா நம்ம ஜூனியர் பையன் நினைச்ச இன்னசென்ட் பையன் தான்டா இது எல்லாத்துக்கு பின்னாடி காரணமா இருக்கான் அப்படின்ட்டு வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கான். இந்த இடத்துல இந்த எபிசோட் கம்ப்ளீட் ஆகுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம். நன்றி.